Hi friends, welcome to Metro Story. Yes, நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த நம்மளுடைய ஃபேவரட் சீரியல், அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஃபேவரட் சேனல் இருக்கும் இல்லையா, அதில் டெலிகாஸ்ட் ஆகிற சீரியல் வைஸாக இருக்கட்டும். ஸோ அது வந்து டபுள் தமாக்கா அப்படின்றதுல நெக்ஸ்ட் வீக்கில் வந்து ஷிஃப்ட் ஆகுது டிஆர்பி. ஏன் இப்படி ஷிஃப்ட் ஆகுது, என்ன ரீசன்றதை நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம், சரிங்களா? ஸோ டபுள் தமாக்கா ஏன் அப்படின்னும் போது வீக்லி வந்து டிஆர்பி வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ வந்து லாஸ்ட் வீக்குக்கும் கம்மிங் இப்போ வீக் நடக்கிறதும் வந்து நெக்ஸ்ட் வீக்குக்கு வந்து சேர்த்து கொடுக்க போகிறாங்க. அதனால் அது டபுள் தமாக்காவாக வந்து அனௌன்ஸ் பண்ணி ஸோ அந்த டிஆர்பி வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஸோ வீக் 41, அதாவது லாஸ்ட் வீக்கு, இதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீக் போனச்சுங்க, அதுக்கு வந்து அக்டோபர் 27 மண்டே வந்து டிஆர்பி வரும். இந்த வாரம் நடக்கிறது வந்து வீக் 42ன்னு சொல்லி அக்டோபர் 30 வந்து தேர்ஸ்டே வந்து கொடுப்பாங்க, சரிங்களா? ஏன் இந்த வந்து தள்ளி போகுது, அழகாக கொடுத்துட்டு போகலாம் இல்லையா, கம்மிங் நாளைக்கே அந்த தேர்ஸ்டே தானே கொடுத்துட்டு போகலாம்னா ஃபெஸ்டிவல் டைம்னால அந்த மாதிரி வந்து போதுங்க. ஏன் ஃபெஸ்டிவல் டைம்னால டிலே அப்படின்னா, இப்போ லாஸ்ட் வீக் மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும், அப்புறம் மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் சீரியல் கோயிங் ஆகிருக்கும் இல்லையா. ஸோ சாட்டர்டே ஃபினிஷ் ஆனது, சண்டே அந்த தீபாவளி மண்டே அந்த ரெகுலர் ஹாலிடே வந்தது இல்லையா, தீபாவளிக்கு நெக்ஸ்ட் டியூஸ்டே வந்து. ஸோ இதில் வந்து டேட்டா அனலைஸ் பண்ண முடியாது. ஸோ அவங்க எல்லாமே ஹாலிடேயில் இருந்தனால டேட்டா அனலைஸ் பண்ணுறது நார்மலாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கோட டேட்டா பார்த்தீங்கன்னா மண்டே டு வெனஸ்டே ஒர்க் பண்ணி தேர்ஸ்டே ஆஃப்டர்நூன் 12 o'clock மேலே தான் டேட்டா அனலைஸ் பண்ணி ஒரு டிஆர்பியோட சேனல் வைஸஸ் எல்லாமே லிஸ்ட் வரும், சரிங்களா? ஸோ இப்போ வந்து இந்த வீக் வந்து லீவ்ன்றதுனால அந்த டேட்டா வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ இப்போ தான் எல்லாமே வந்திருப்பாங்க. இன்றைக்கி வெனஸ்டே இல்லையா, இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கு வர லாஸ்ட் வீக்கோட டேட்டா எல்லாமே அனலைஸ் பண்ணி மொரலஸ் உங்களுக்கு மண்டே வந்து லாஸ்ட் வீக்கோட டிஆர்பி வந்து மண்டே வந்து ஷெடியூல் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்போ நம்மளுடைய ஃபேவரட் சீரியல் எல்லாமே எங்கெங்கே இருக்குது, எந்த பொசிஷனில் இருக்குது அது தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நடக்கிற இந்த வீக்குக்கு வந்து அகெயின் அதே சேம் டேட்டா தான் க்ளோஸ் பண்ணிவிட்டு தேர்ஸ்டே வருது இல்லையா. ஸோ அதை வந்து பேஸ் பண்ணி அந்த வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதனால தான் அந்த டபுள் தமாக்கா அப்படின்ற டிஆர்பி வந்து அனௌன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ எவ்வளோ வித்தியாசமாக அந்த 2 days உடனே டிஆர்பி வரும் தான். பட் இருந்தாலுமே லாஸ்ட் வீக் இந்த கம்மிங் வீக் ஆன்கோயிங் வீக் போயிட்டுருக்கு இல்லையா. ஸோ இது ரிலேட்டட்லாம் அந்த டிஆர்பி பேஸ் ஆகும் அப்படின்றது தெரியும். உங்களுடைய ஃபேவரட் சீரியலாக இருந்தாலும் சேனலாக இருந்தாலும் அந்த டிஆர்பி பேஸாக பண்ணுறது. ஸோ இதனால தான் அந்த டிலே, ஓகேங்களா? ஃபெஸ்டிவல் டைம்னால அந்த டேட்டா அனலைஸ் பண்ண டைம் எடுக்குன்றதுனால, ஓகேங்களா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை நம்மளோட மெட்ரோ ஸ்டோரி வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இது போன்ற வீடியோவும் பிடிஎஸ் சீரியல் அந்த மாதிரி எந்த விஷயமும் வந்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து அப்டேட்டில் இருக்கலாம். தேங்க்யூ.